ஒரு குடும்ப தலைவன் வல்லவனாக இருக்கிறான். இந்த வல்லமை தருவது எதுன்னு கேட்டான். ஒன்று பக்தி, மற்றொன்று புண்ணியம். புண்ணியபலம் அருள்பலம் உள்ள மக்கள் தான் ஆற்றல் கொண்டவனாக இருப்பார்கள். புண்ணியபலம் அருள்பலம் குறைந்தால் நலிந்து விடும் உடம்பு. உடம்பு நலிந்தால் உள்ளமும் நலிந்து விடும். எல்லா பலகீனங்களுக்கும் காரணம் புண்ணியபலம் குறைவே. புண்ணியபலம் மிகுதியாக ஆக அது என்ன செய்யும்? உள்ளம் ஆற்றல் தரும். எதையும் செய்யும் வல்லமை தருவது புண்ணியமே. எல்லா துன்பமும் தருவது பாவமே. இந்த புண்ணிய பலத்தை பெற்றுக்கொள்ளதான் ராமலிங்க சாமிகள் ஜீவகாரண ஒழுக்கம் என்று வகுத்தார். அதற்கு என்ன அடிப்படையாக இருக்கும்? ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால், அல்லது ஜீவத்தைவை கடைபிடிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? புலால் உண்ணாதிருக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? உயிர் கொலை செய்வதை தடுக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு என்ன வேண்டும்? சரி, அப்படி சொல்லிவிட்டாய். அப்போ புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு விமோச்சனமே இல்லை, ஏன் இல்லை? பல முறை சொல்லியிருக்கிறோம். அவர் தொடர்ந்து அன்னதானம் செய்து வந்தால்